வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை எதிர்த்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 22ஆம் தேதி விசாரணை. மேகதாது அணைக்கு எதிராக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்புவார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாலில் டிடர்ஜென்ட் பாமாயில் கலந்து தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிப்பு. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை இப்போது எங்கே சென்றன? தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. ஒப்பந்ததாரரிடம் ரூபாய் 1,30,000 லஞ்சம் பெற்ற வழக்கில் தாவேக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் வீராசாமி கைது. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்தும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அத்துடன் புதிய திட்டங்கள் தொடங்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அமைச்சர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதன்படி ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும். தவறு செய்பவர்களில் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன். தவறு நடந்தது தெரிந்தால் பதவி உடனே பறிக்கப்படும் என்றும், தனது தலைமையிலான தாவேக அரசு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும், தமிழக அரசு லஞ்சமற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதில் அமைச்சர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பள்ளிகளுக்கு சென்று அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது. அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கு சென்று செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும், அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை எதிர்த்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 22ஆம் தேதி விசாரணைக்கு வருகின்றது. சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை, கரூர் தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். அவர்களுடைய ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் இருவருடைய ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது தவறு என்றும், இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும், விராலிமலை, கரூர் தொகுதிகள் காலியானதாக அறிவித்த விவகாரத்தில் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த மனு குறித்து பதிலளிக்கும்படி சட்டமன்ற செயலாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமாவை ஏற்றதை எதிர்த்த வழக்குகளோடு சேர்த்து இந்த வழக்குகளையும் ஜூலை 22ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேகதாது அணைக்கு எதிராக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்புவார்கள் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற்றது. கூட்டத்தில் மேகதாது அணை குறித்தும், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய அரசு மீண்டும் தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்படும் மறு வரையறை மசோதா உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மேகதாது அணை கட்டும் முயற்சிகளுக்கு எதிராகவும், காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உள்ள நியாயமான உரிமையை காக்கவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரத்து குரல் எழுப்புவார்கள் என்றும், ஒன்றிய அரசு கொண்டுவரும் எந்த புதிய சட்டமாக இருந்தாலும் மாநில உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தினையும் பாதுகாத்திடும் வகையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு இருக்கும் என்றும்,
தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாய் ஒவ்வொரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயல்படுவார்கள் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாலில் டிடர்ஜென்ட் பாமாயில் கலந்து தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை ஆகிய விசாரணை முகமைகள் இப்போது எங்கே சென்றன என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாலில் டிடர்ஜென்ட் பாமாயில் கலந்து தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தயாரிக்கப்பட்ட 2,30,00,000 லிட்டர் பால் மாநிலம் முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் விளம்பரத்திற்கு விஸ்வகுரு நிர்வாகத்தால் பூஜ்ய குரு என்றும், இதுதான் பாஜகவின் லட்சணம் என்றும், மக்களின் ஆரோக்கியத்தை விட ஊழலே பிரதானம் என்றும், நாட்டின் எதிர்காலமான குழந்தைகளின் உணவில் கூட விஷம் கலக்கும் அளவிற்கு பாஜக ஊழலாட்சி மலிந்துவிட்டது. இதற்கெல்லாம் எப்போது விடிவு காலம் எனவும் மத்திய விசாரணை அமைப்புகளான அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை ஆகிய விசாரணை முகமைகள் இப்போது எங்கே சென்றன எனவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பினார். திருப்போரூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளருமான வீராசாமி என்பவர் ஒப்பந்ததாரரிடம் ரூபாய் 1,30,000 லஞ்சம் பெற்ற வழக்கில் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளருமான வீராசாமி என்பவர் ஒப்பந்ததாரர் ஒருவரிடம் 1,30,000 லஞ்சமாக பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி வைரலானது. இந்த வீடியோ குறித்தும் தன் மீது சுமத்தப்பட்ட லஞ்ச புகாருக்கும் மறுப்பு தெரிவித்து செய்தியாளர்கள் மத்தியில் விளக்கம் அளித்தார். திமுகவின் தூண்டுதலின் பேரில் திட்டமிட்டு பொய்யான வீடியோவை பரப்பி தன் மீதும் தன் கட்சியின் மீதும் அவதூறு ஏற்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி தொடர்ந்து தனது நண்பரான நவீன் என்பவர் கைமாற்றாக அவசரத்திற்கு பணம் வாங்கியிருந்ததாக குறிப்பிட்டார். அவ்வாறு வாங்கிய கடனை அவர் 2 தவணைகளாக திருப்பிக் கொடுத்ததாகவும், இந்த அவதூறு பரப்புரைக்கு முழு காரணம் அரசியல் சதிதான் என்றும் வீராசாமி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் வீராசாமி கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டதாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தினகரன் அறிக்கை வெளியிட்டிருந்தார். கட்சியிலிருந்து வீராசாமி நீக்கப்பட்ட நிலையில் அவர் நண்பர் என்று குறிப்பிட்ட ஒப்பந்ததாரர் நவீன் என்பவர் தாழம்பூர் காவல் நிலையத்தில் வீராசாமி தன்னை மிரட்டி பணம் கேட்டதாக புகார் அளித்தார். புகாரின் பேரில் துணை ஆணையர் ரகுபதி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தலைமையில் உதவி ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் காவல்துறையினர் வீராவை கைது செய்து திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கரூரில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியது இருமாப்பின் ஆணவத்தின் அகந்தைக்கு எடுத்துக்காட்டு என்றும், ஓடு ஓடு என்று முதலமைச்சர் பாட்டு பாடி நடனம் ஆடுகின்ற கூத்து தமிழ்நாட்டில்தான் நடக்கின்றது. இதை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்றும் திருமயத்தில் முன்னாள் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் திருமயம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எஸ். ரகுபதி கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பழனி கோவிலுக்கு சொந்தமான இடங்களை பத்திரப்பதிவு செய்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையிலும் கரூரில் ஒரே நாளில் 3,508 ஏக்கர் நிலங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் லஞ்சம் வாங்காத உத்தமர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சாரின் ஆட்சியின் லட்சணத்திற்கு எடுத்துக்காட்டு என்று முன்னாள் அமைச்சர் எஸ். ரகுபதி விமர்சித்துள்ளார். அந்த மாணிக்க தாகூரை பழனியையும் கரூரையும் கேளுங்க. மாணிக்க தாகூர்கிட்ட கரூர் சம்பவத்தையும் பழனி சம்பவத்தையும் கேளுங்க. அதை போல நாகர்கோயில் கிளைச்சிறை சம்பவத்தை கேளுங்க. இப்படி பல்வேறு சம்பவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நித்தம் நித்தம் கொலைகள், நித்தம் நித்தம் கற்பழிப்புகள், நித்தம் நித்தம் போக்சோ வழக்குகள், நித்தம் நித்தம் கொள்ளைகள். கன்னியாகுமரி மாவட்டம் மீன் வலைகளின் அடியில் மினி டெம்போவில் பதுக்கி கேரளாவிற்கு கடத்த முயன்ற 1050 லிட்டர் மானிய விலை மண்ணெண்ணெயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து 2 நபர்களை கைது செய்தனர்.
கன்னியாகுமரி மாவட்ட பறக்கும் படை தனி வட்டாட்சியர் பாரதி தலைமையில் காவல்துறையினர் நள்ளிரவு மேற்கு கடற்கரை சாலை உட்பட பல பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது விரிவிளை பகுதியில் வாகன சோதனை செய்தபோது மீன்வலைகளை ஏற்றி வந்த மினி டெம்போவை நிறுத்தி சோதனை செய்ததில் மானிய விலையில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் வெள்ளை நிற மண்ணெண்ணெய் 1050 லிட்டர் மீன்வலைகளின் அடியில் பிளாஸ்டிக் கேன்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததும் கேரளாவிற்கு கடத்தி செல்வதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வாகனத்தை ஓட்டி வந்த குறுமனையை சேர்ந்த சுதன்ராஜ் மற்றும் உடன் வந்த ஷிபு ஆகியோரை மாவட்ட குடிமை பொருள் குற்றவியல் ஆய்வாளரிடம் ஒப்படைத்தனர். மண்ணெண்ணெய் அரசு கிடங்கில் ஒப்படைத்தனர். வேலூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை முடித்து வீடு திரும்பிய போது ஏற்பட்ட விபத்தில் பெண் உயிரிழந்த சம்பவம் பெருமாள்பேட்டை பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமாரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் இன்று கார் மூலம் வீடு திரும்பிய நிலையில் காரை விஜயகுமாரியின் மகன் ஸ்ரீதர் ஓட்டி சென்றார். கார் ஆம்பூர் அடுத்த வெங்கிலி பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் முன்னால் சென்ற லாரியின் பின்பக்கம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த விஜயகுமாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 2 குழந்தைகள் உட்பட 4 பேரை அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் உயிரிழந்த விஜயகுமாரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். நெமிலி வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் முகாம் மூலம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் 2 நாட்கள் அனைத்து துறை அலுவலர்களுடன் நெமிலி வட்டம் முழுவதும் கள ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் 2 நாட்கள் நடைபெற்றது. முகாமில் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு காவேரிப்பாக்கம், பணப்பாக்கம், நெமிலி உட்பட பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கால்நடை மருந்தகம், நீர்நிலைகள், பூங்கா, பேருந்து நிலையம், காவல் நிலையம், சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் மாணாக்கர்களுக்கான விடுதி, கிராம சாலைகள், தெருவிளக்குகள் என பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து பொதுமக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்களிடம் மனுக்களை நேரடியாக பெற்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ஆய்வின் போது வருவாய் கோட்டாட்சியர் ரமேஷ், வட்டாட்சியர் பன்னீர்செல்வம் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர். குடியாத்தத்தில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் காமராஜ் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேசிய கொடி வடிவமைத்த குடும்பத்திற்கு அமைச்சர்கள் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர், கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், அமைச்சர்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் வாழ்க்கை பணி, சமூக பணி குறித்து சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து முதலாக டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியினை வடிவமைத்து கொடுத்த குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த கோட்டா வெங்கடச்சல செட்டியாரின் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். அதன் பின்னர் கல்வியில் முதலிடம் பெற்ற ராஜீவ்காந்தி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார், இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கல்வியாளர் விக்ரம், நகர தலைவர் நவீன் பிரபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். காட்பாடி ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகியாக பொறுப்பேற்ற அழகப்பனுக்கு காட்பாடி சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் சுதாகர், குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆசிரியை சிந்து ஆகியோர் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரோட்டரி சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி காந்தி நகரில் உள்ள ரோட்டரி அரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதிய தலைவராக ஆசிரியரும் சமூக ஆர்வலருமான அழகப்பன் பொறுப்பேற்றார். நிகழ்ச்சியில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரவிக்குமார் கலந்து கொண்டு புதிய தலைவரை அறிமுகம் செய்து வைத்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காட்பாடி சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் சுதாகர், குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆசிரியை சிந்து ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி புதிய தலைவர் அழகப்பனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்.
அதன் பின்னர் ஏழை எளியோருக்கு தையல் இயந்திரங்களையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டியையும், மாணவ மாணவிகளுக்கு கல்வி கற்றல் உபகரணங்களையும், நலிந்த குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தொடர் டெல்லியில் பாராளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் டெல்லியில் பேட்டியளித்துள்ளார் என்பதை பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்லுவோம். அதே போல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 5000 கோடி ரூபாயை குறைச்சிருக்காங்க. தமிழ்நாடே இப்போ கொடுக்க வேண்டிய இருக்கு. அது தமிழ்நாட்டினுடைய அரசு பட்ஜெட்ல இருந்து கொடுக்க வேண்டிய இருக்கு. அதையும் கடுமையாக எதிர்ப்போம். அதே போல மேகதாது பிரச்சனையையும் எங்களை பொறுத்த மட்டும் பாஜக மோடி அரசு இதில் அரசியல் விளையாடக்கூடாது. மோடி அரசுடைய கையில் இருக்கு. கர்நாடகமும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை. இது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனை கிடையாது. இது கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை. மொத்த தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது காவிரி பிரச்சனையில. காவிரி பிரச்சனையில நம்மளை பொறுத்த மட்டும் தெளிவாக தீர்மானம் போட்டிருக்கோம் சட்டமன்றத்தில். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களுடைய நிலை என்பது பாராளுமன்றத்தில், காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பது கூட்டுறவு அச்சகங்களை காக்க அரசு உதவ வேண்டும் என்று அனைத்து சங்கங்களின் மாநில பொதுச் செயலாளர் ரா கணேசன் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கணினி மயமாக்கலால் கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டின் 26 மாவட்ட கூட்டுறவு அச்சகங்களையும் அதில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களையும் காக்கும் வகையில் அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என தமிழ்நாடு கூட்டுறவு அச்சக பணியாளர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ரா கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு ரா கணேசன் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் 1933ஆம் ஆண்டு முதல் செயல்படும் 26 மாவட்ட கூட்டுறவு அச்சகங்கள், அந்த மாவட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான புத்தகங்கள், படிவங்களை அச்சிட்டு வந்தன என்றும், ஆனால் தற்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், நியாய விலைக் கடைகள் என அனைத்தும் 95% கணினிமயமாக்கப்பட்டு விட்டதால் அச்சகங்களுக்கு வரும் பணிகள் மிகவும் குறைந்து பணியாளர்களுக்கு சம்பளம், EPF, ESI, கிராட்டிவிட்டி போன்ற சட்டப்பூர்வ பலன்களை கூட வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், எனவே அரசு அச்சகங்களுக்கு அச்சுப்பணி ஒதுக்கீடு செய்வது போல மாவட்ட கூட்டுறவு அச்சகங்களுக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மூலம் அரசு மற்றும் அரசு சார்ந்த அச்சுப்பணிகளை நேரடியாக வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்று மனுவில் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ரா கணேசன் தெரிவித்துள்ளார். மேலும் பதிவு பெற்ற பல தொழிற்கூட்டுறவு சேவை அச்சகங்கள் தற்போது தனியார் உரிமையாளர்களால் நடத்தப்படுகின்றன என்றும், இவற்றில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நியமனமில்லை, சொந்த கட்டிடம், உட்கட்டமைப்பு, அச்சு இயந்திரங்கள் இல்லை எனவும், தொழிலாளர் நல சட்டங்களும் பின்பற்றப்படுவதில்லை எனவும், மாவட்ட கூட்டுறவு அச்சகங்கள் மற்றும் ஊழியர்களின் நலன் கருதி இந்த தனியார் சங்கங்களின் பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் ரா கணேசன் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே அரசு அச்சகங்களுக்கு அச்சுப்பணிகளை ஒதுக்கிடுவது போல் மாவட்ட கூட்டுறவு அச்சகங்களுக்கும் அச்சுப்பணிகளை ஒதுக்கீடு தருமாறு எங்களது கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பெரும்பாலான மாவட்ட கூட்டுறவு அச்சகங்களில் கூடுதல் பொறுப்பு மேலாண்மை இயக்குநர்களை நியமிக்க வேண்டுமாயும் கோரிக்கை வைக்கின்றோம். அடுத்தபடியாக திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் படத்தை வைப்பதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தொடங்கியது. கூட்டத்தில் 28வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் என்பவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் போட்டோவுடன் வந்தார். இதற்கு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டனர். மேலும் மேயர், ஆணையாளர் ஆகியோரின் மேஜையை முற்றுகையிட்டு திமுக, அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை GCCI சினாட் 2026 தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருவதை பிரதம பேராயர் டாக்டர் VS ஐசக் ஐயா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை GCCI சினாட்டின் 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தல்
தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் நடத்த முடிவு செய்து முதல் கட்டமாக 100 தொகுதிகளில் பேராயர்கள் உட்பட பல்வேறு முக்கிய நிர்வாக பொறுப்புகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் 400க்கும் மேற்பட்டோர் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவு செய்வதற்கு மாவட்ட தலைநகரங்களில் முக்கிய இடங்களில் வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய 25,000க்கும் மேற்பட்டோர் வாக்குப்பதிவு செய்தனர். தேர்தல் முடிந்து வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் பாதுகாப்பாக GCCI சினாட் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு காவல்துறை பாதுகாப்புடன் எண்ணப்பட்டு வருகிறது. வாக்குகள் எண்ணப்படுவதை பிரதம பேராயர் டாக்டர் VS ஐசக்கையா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மேலாளர் ஜெய்சன், நிர்வாகிகள் பாபுஜி, சத்யன், ஸ்ரீதர் மணி, கிருபா உட்பட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். இன்று இரவிற்குள் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும் எனவும் வெற்றி பெற்றவர்கள் நாளை பிரதம பேராயர் டாக்டர் VS ஐசக்கையா முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் எனவும் ICCI சினாட் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டையில் கடந்த 2 வருடமாக உரிமம் புதுப்பிக்காமல் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வந்த ஆவின் பாலகங்களின் பெட்டிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பஜார் பகுதி, காந்தி நகர் மற்றும் ஆத்திப்பட்டி பகுதிகளில் செயல்பட்டு வந்த 3 ஆவின் பாலகங்கள் கடந்த 2 வருடமாக உரிமம் புதுப்பிக்கப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் ஆவின் பாலகங்களை அகற்ற நெடுஞ்சாலைத்துறையினர் பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் ஆவின் பாலகங்கள் அகற்றப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் விருதுநகர் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் பாக்யலட்சுமி உத்தரவிட்டதை அடுத்து அருப்புக்கோட்டை உட்கோட்ட உதவி பொறியாளர் தினேஷ்குமார் முன்னிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் இணைந்து காவல்துறையினரின் பாதுகாப்புடன் JCB இயந்திரத்தின் மூலம் ஆவின் பாலக பெட்டிகளை அப்புறப்படுத்தினர். மேலும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அவை அனைத்தும் அகற்றப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் CV சண்முகம் ஆதரவாளர்கள் 11 பேரின் கட்சி பொறுப்பு நீக்கப்பட்ட நிலையில் அதனை வரவேற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தாவேக அரசிற்கு ஆதரவாக செயல்பட்டதால் CV சண்முகத்தின் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பொறுப்பு பறிக்கப்பட்டது. இதையடுத்து விழுப்புரம் மாவட்டத்தின் புதிய செயலாளராக பசுபதி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி செஞ்சி அடுத்த நாட்டார்மங்கலம் பகுதியில் மாவட்ட செயலாளர்கள் பசுபதி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது CV சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பசுபதி ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் CV சண்முகம் ஆதரவாளராக இருந்த மாவட்ட இணை செயலாளர் ஆனந்தி, பொருளாளர் வெங்கடேசன், இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 11 பேரின் கட்சி பொறுப்பை நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்ட 11 நிர்வாகிகள் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதை வரவேற்று தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதையடுத்து இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளராக இருந்த ஜெயபிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எடப்பாடி செய்வது நியாயமா என தொண்டர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்றும் ஆட்சி அமைக்க உதயநிதி ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என எடப்பாடி பழனிசாமியார் கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், தயவு செய்து ஞானமா பண்ணுங்க, புரிதுங்களா? ஏன்னா நாங்கள்லாம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிள்ளைகள், உங்களுடைய எல்லாம் கிடையாது. உங்களெல்லாம் நாங்களாம் அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் அம்மாவுடைய விசுவாசிகளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை நீங்கள் நீக்கிட்டு போகிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சாராய வியாபாரி தான் இந்த மாவட்டத்தை கட்டி காக்க போகிறாரு. எப்படி காக்க போகிறாரு நான் சொல்கிறேன், நல்லா சூப்பராக காப்பார். இதான் கடைசி விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக ஜெயிச்ச வரலாறு இதோட முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம நம்புறோம்ல. கோழி உற்பத்தி நிறுவனங்கள் அரசின் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக கூறி கோழி வணிகர்கள் அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழ்நாடு கோழி வணிகர்களின் கூட்டமைப்பினர் கோழி உற்பத்தி நிறுவனங்களின் முறைகேடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மனுவில் சில கோழி உற்பத்தி நிறுவனங்கள் அரசின் தீவன கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றாமல் கோழிகளுக்கு தேவைக்கு அதிகமாக தீவனங்களை வழங்கி உடல் எடையை செயற்கையாக உயர்த்தி விற்பனை செய்து வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் முறைகேடுகளால் கோழி விலை ₹20 முதல் ₹30 வரை அதிகரித்து பொதுமக்கள் மீது கூடுதல் விலையை சுமத்துகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளனர்.
மேலும் கோழியின் விலை உயர்வு மற்றும் தரக்குறைவு பிரச்சினைகள் நீடித்தால் மாநிலம் முழுவதும் கோழி விற்பனை நிறுத்தப்படும் என வணிகர்கள் கூட்டமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து பலமுறை அறிவுறுத்தப்பட்டும் மாற்றம் ஏற்படுத்தவில்லை என்பதால் தமிழ்நாடு முழுவதும் கோழி விற்பனையை நிறுத்தும் நிலை உருவாகியுள்ளதாகவும் விழுப்புரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் செயல்படும் நிறுவனங்களின் விவரங்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் நலன், வணிகர்களின் வாழ்வு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர்கள் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்ணையில கடைக்காரங்களுக்கு வந்ததுன்னு வைங்க, கடையில் சாணம் போட்டோன்னா கடை ஸ்மெல் ஏற்படும். பிரச்சனையாக வர கஸ்டமர் ஏற்கனவே சிக்கன் கடைனா ஸ்மெல் வருதுன்னு இப்போ பயங்கர பிரச்சனை வரும். வண்டி போனாலே ரோட்டில் போகும்போது ஸ்மெல் தீவனம் இந்த சாணம் போட்டதுன்னா பயங்கர பிரச்சனை வரும். முதல்ல அந்த சாணம் கறியில் படக்கூடாது, கறியில் படாமல் இருக்கணும். இவங்க தீவனத்தை ஏற்றி வச்சு சாணி கறியில் படம் இல்லைங்களா, சுகாதாரம்ட்டு கறி வைக்கிற மாதிரி ஆகும். இதுக்காக தான் நாங்கள் அம்மாநில கேட்டு இருக்கிறோம். அவங்க இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்காங்க. கூடிய விரைவில் முடிவு பண்ணவும் நினைக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு பெண் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு மனு அளிக்க வருபவர்களை காவல்துறையினர் பரிசோதனை செய்த பின்னரே உள்ளே அனுமதிக்கின்றனர். இந்நிலையில் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகும் உள்ளே வந்த பெண் ஒருவர் மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றிக்கொண்டது தலைமைச் செயலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து தீக்குளிக்க முயற்சித்த பெண்ணை காவல்துறையினர் விசாரித்த போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த அஞ்சலை என்பதும் 2015ஆம் ஆண்டு அரசு பள்ளியில் அஞ்சலையின் மகள் தேள் கடித்து இறந்ததாகவும் அதற்காக நிவாரணமாக அரசு பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்க தலைமை செயலகத்திற்கு வந்ததும் தெரியவந்தது. மேலும் 10 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருவதாக அஞ்சலை என்ற பெண் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசாங்கம் எதை செய்தாலும் தமிழக அரசு அதை எதிர்த்து பேசுவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது என்று தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 3வது மொழிக்கான பள்ளி அளவிலான உள் மதிப்பீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் சான்றிதழ் பெற முடியும் என CBSE வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கை குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தொடர்ந்து தெளிவாக சொல்லி வருவது 2 மொழி கொள்கைதான் எனவும் மொழி என்பது எந்த குழந்தை மீதும் பாரமாக மாறிவிடக்கூடாது எனவும் பாடத்திட்டங்களை குழந்தை மீது இன்னொரு சுமையாக மொழியை மாற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் தொடர்ந்து மத்திய பாஜக அரசு இதனை செய்து வருகிறது என்றும் மத்திய அரசாங்கம் எதை செய்தாலும் தமிழக அரசு எதிர்த்து பேசுவதில்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றது என்றும் கனிமொழி தெரிவித்துள்ளார். நிறைய மொழிகளை கற்றுக்கணுன்னா அதற்கான வழிமுறைகள் இருக்குது. ஆனால் பாடத்திட்டத்தோடு ஒவ்வொரு குழந்தை மேலேயும் இன்னொரு சுமையாக மொழியை மாற்றுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தொடர்ந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அதை செய்து வருகிறது. குழந்தைகளுக்கு ஒரு மனச்சோர்வை அளிக்கக்கூடிய வகையிலே மேலும் மேலும் மும்மொழி கொள்கை என்று வலியுறுத்தி அவர்களது மனதிலே ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய ஒன்று. உடன்குடி அடுத்த மாதவன்குறிச்சி, திருச்செந்தூர், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு தையல் மெஷின், சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாளை தமாகவினர் கொண்டாடினர். உடன்குடி அடுத்த மாதவன்குறிச்சி, திருச்செந்தூர், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாதவன்குறிச்சியில் நடைபெற்ற விழாவில் 124 பேருக்கு தையல் மிஷின், சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தெற்கு மாவட்ட தலைவர் மால்முருகன் தலைமையேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் தூத்துக்குடி மாநகர பொதுச் செயலாளர் ரவீந்திரன், ஆறுமுகநேரி தங்கமணி, உடன்குடி வட்டார தலைவர் பழனிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று ஆத்தூரில் நடந்த காமராஜரின் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு தையல் மிஷின், சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாவட்ட தலைவர் மால்முருகன் வழங்கினார்.
இதில் வட்டார தலைவர் பொன்ராஜ், முருகேசன், மூக்கன், சாமி, சரவணன், ஐயப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் நடந்த லாக்அப் டெத்தை கண்டும் காணாதவராகவும் கேட்டும் கேட்காதவராகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்கிறார் என்று தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் காமராஜர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் லாக்அப் டெத் மட்டுமல்ல, நகைக்காக முதியோர், பெண்கள் கொலை செய்யப்பட்டு நகைகள் திருடப்படுகின்றது எனவும், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டங்கள் அதிகரித்துள்ளது என்றும், இதனால் தினமும் கைது செய்யப்படுகின்றார்கள் எனவும், இதுவரை 4 லாக்அப் டெத் நடந்துள்ளது. ஒரு லாக்அப் டெத்திற்காவது வாய் திறந்து பேசாமல் தளபதி ஸ்டாலினை வாய்க்கிழிய பேசிய முதலமைச்சர் விஜய் இன்று மௌனம் காக்கின்றார் என்றும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது எனவும், மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். வழங்கப்படவில்லை. விவசாயிகள் எல்லாம் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியினர் என்ன சொல்றாங்க? திமுக தான் இவங்களை ஏவி விடுது, தூண்டி விடுதுன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மை நிலவரம் அல்ல. விவசாயிகளுடைய பயிர்க்கடனும் முழுமையாக தள்ளுபடி பண்ணல. ஆனால் தளபதியார் தள்ளுபடி பண்ணியிருந்தார். ஆனால் இன்னைக்கு தண்ணியும் வழங்கலை. தண்ணி வழங்குவதற்கு மேகதாவை அணை கட்டுறதுக்கு இவர் ஓங்கி உறுதியாக ஒரு தடை சொல்வதற்கோ அந்த அரசை அங்கே ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுக்கும், முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலை. இல்லை, இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும், எடுக்கலை. ஆகவே கண்டும் காணாதவராக கேட்டும் கேளாதவராக முதலமைச்சர் இருந்து வருகிறார். தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நம்பிக்கை இல்லை என்று தூத்துக்குடியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் காமராஜர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போதைய அரசு மக்களை பற்றி கவலைப்படாமல் உள்ளது என்றும், குறிப்பாக டெல்டா பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மேகதாது பிரச்சினை குறித்து பிரதமரை அணுகி தமிழகத்திற்கு தண்ணீர் வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் வேறு எதையோ குழப்பிக் கொண்டிருக்கின்றது என்று அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் மக்களை ஏமாற்ற என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அதை மட்டும் தாவேக அரசு செய்து வருகிறது எனவும், இதனால் இந்த முதலமைச்சர் தேவையா என டெல்டா மக்கள் கேள்வி எழுப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இன்று இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மயிலாடுதுறை அருகே இடப்பிரச்சினை தொடர்பாக இரு தரப்பினர் புகார் அளித்ததன் பேரில் இடத்தை ஆய்வு செய்ய சென்ற மயிலாடுதுறை மாவட்ட வருவாய் அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுத்த திமுக மாவட்ட துணை செயலாளர் மீது மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் கிராம நிர்வாக அலுவலர் புகார் அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ஜிவிஎம் நகரில் வருவாய்த்துறையில் ஓய்வு பெற்ற தியாகராஜன் என்பவர் மனைவி ரேவதியுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவர்கள் பட்டமங்கலத்தில் திருவள்ளுவர் தெருவில் கடந்த 2011ஆம் ஆண்டு 1000 சதுர அடி நிலத்தை ஜெயலட்சுமி என்பவரிடம் கிரயமாக வாங்கினர். அதே ஊராட்சியில் திமுக மாவட்ட துணை செயலாளராக பதவி வகித்து வரும் செல்வமணி என்பவர் தங்களது இடத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் செயல்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இதேபோன்று தியாகராஜன் வாங்கியதாக கூறப்படும் இடம் ஊராட்சி பொதுமக்கள் பயன்படுத்தும் விளையாட்டு மைதானத்தை தியாகராஜன் வருவாய்த்துறையில் கிராம உதவியாளராக இருந்ததை பயன்படுத்தி போலி ஆவணங்களை தயார் செய்து இடத்தை தனது மனைவி ரேவதி பெயரில் பட்டா வாங்கியுள்ளதாக கிராம மக்களுடன் செல்வமணி சென்று மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்தை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார். மேலும் விளையாட்டு மைதானத்தின் 10,000 சதுர அடியில் சர்வேக்கள் போடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். இந்நிலையில் இன்று பட்டமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாமில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்த மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடியிடம் விளையாட்டு மைதானத்தின் இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதை பார்வையிட தியாகராஜன் அழைத்ததன் பேரில் இடத்தை ஆய்வு செய்ய மாவட்ட வருவாய் அலுவலர் காரில் ஏறி புறப்பட்டார். அப்போது காரை வழிமறித்து அரசு பணி செய்ய விடாமல் வருவாய் அலுவலரை தடுத்து தகாத வார்த்தைகளால் செல்வமணி திட்டியதால் இந்த சம்பவம் குறித்து வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கவனத்திற்கு கொண்டு சென்றார்.
இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் பட்டமங்கலம் கிராம நிர்வாக அலுவலர் சதீஷ் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து கிராம கணக்குகளை வருவாய் அலுவலர் ஆய்வு செய்ததில் பிரச்சினைக்குரிய இடம் களம் புறம்போக்கு எனவும் 1998ஆம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் பட்டா வழங்கப்பட்ட கோப்பினை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துவிட்டு காரில் ஏறிய வருவாய் அலுவலரை தடுத்து நிறுத்தி தகாத வார்த்தைகளால் திட்டினார். இதுகுறித்து புகார் தெரிவித்ததன் பேரில் காவல்துறையினர் வந்ததும் அந்த இடத்தை விட்டு செல்வமணி சென்றார். இந்நிலையில் வருவாய் அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுத்த திமுக மாவட்ட துணை செயலாளர் செல்வமணியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அருமனை அருகே உத்தரங்கோடு பகுதியில் சிக்னல் போடாத போது சாலையை கடக்க முயன்ற 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் வாகன ஓட்டுநர்கள் 2 சாலையில் தூக்கி வீசப்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு மலையோர பகுதியான அருமனை பகுதியை அடுத்த உத்தரங்கோட்டில் வளைவான பகுதியில் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகின்றது. இந்நிலையில் இன்று காலையில் இந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சிக்னல் போடாத நேரத்தில் கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்றுள்ளார். அதே நேரத்தில் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 2 தூக்கி வீசப்பட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்திற்கு பின்னால் வந்த அரசு பேருந்து உடனடியாக நிறுத்தப்பட்டதால் சிறு காயங்களுடன் 2 உயிர் தப்பினர். 2வரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனிடையே உத்தரங்கோட்டின் வளைவில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் விபத்து ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. கும்பகோணத்தில் அரசு உதவி பெறும் ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்த துயர சம்பவத்தின் 22ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பகோணத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி காசிராமன் தெருவில் உள்ள அரசு உதவி பெறும் ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். 19 குழந்தைகள் காயமடைந்தனர். இந்த துயர சம்பவம் தமிழகம் முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியது. ஆண்டுதோறும் இறந்த குழந்தைகளின் நினைவு தினம் ஜூலை 16ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று 22ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் இறந்த குழந்தைகளின் புகைப்படங்களுக்கு மாலை அணிவித்து புத்தாடைகள் வைத்து கண்ணீரை காணிக்கையாக செலுத்தி அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று பல தன்னார்வ அமைப்பினரும் அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் இறந்த குழந்தைகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக உணவுப் பொருட்களை படைத்து மலர் தூவி அவர்களின் புகைப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினர். இந்த துயர சம்பவம் நடந்து 22 ஆண்டுகளாகியும் பிஞ்சு குழந்தைகளை இழந்த தாக்கம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடையே இன்னும் நீங்காத வடுவாக மாறிவிட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை எதிர்த்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 22ஆம் தேதி விசாரணை. மேகதாது அணைக்கு எதிராக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்புவார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாலில் டிடர்ஜென்ட் பாமாயில் கலந்து தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிப்பு. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை இப்போது எங்கே சென்றன? தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. ஒப்பந்ததாரரிடம் ரூபாய் 1,30,000 லஞ்சம் பெற்ற வழக்கில் தாவேக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் வீராசாமி கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.